ஆறுமுகம் ஸ்டேஜில் விருது வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுக்கும்போது அதில் அவங்களோட அம்மாவையும் விவசாயத்தையும் அட் டைமில் பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே மாதிரி தான் விவசாயத்தையும் நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு பெண் தாரோன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில தான் நான் என் ஒய்ஃப் பைரவியுமே வச்சுருக்கேன். ஏன் நான் இப்போ இந்த விருது வாங்குற நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் என் ஒய்ஃப் பைரவி தான் சொல்லிட்டு பைரவிய செம்ம பெருமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்க, அப்போது இது எல்லாத்தையுமே பைரவியுமே ஓரமாக நின்று முக்காடு போட்டு ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி இங்கே இல்லைன்னு நினச்ச ஆறுமுகமும், இன்ஃபேக்ட் இந்த விருதை நான் என்னோட மனைவி கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது இப்போ நடக்கலை. பட் அட்லீஸ்ட் என்னோட அம்மா கையாலையாவது இந்த விருதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கையால் சந்தோஷமாக அந்த விருதை வாங்க தயாராகிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், ஆறுமுகம் பைரவியை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்றத ஒவ்வொரு நேரத்துலையுமே வெளிப்படுத்திடுறாங்க. ஆனால் பைரவி தான் ஆறுமுகத்து மேலே இருக்க காதலை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பைரவிக்கே இன்னுமே தான் ஆறுமுகத்தை காதலிச்சுக்கிட்டு இருக்கோன்ற உண்மை தெரியலையா என்ன? ஏன்னா பைரவி பண்ணுறதை பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணுது. ஸோ யாரெல்லாம் கூடிய சீக்கிரம் பைரவியும் ஆறுமுகமும் ஒரு க்யூட்டான பேராக நல்லா எல்லா சீன்லேயுமே என்ஜாயபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க?